இன்றைக்கி நம்ம காலகட்டத்தில் சொந்த வீடு இல்லாதவங்க இந்த மாதிரி அனிமல்ஸ் வளர்க்கணுன்னு ஆசைப்படுறவங்கெல்லாம் பாருங்க, இது நம்ம காம்பவுண்டு. இந்த பாருங்க, ராவணம்மா வந்து உட்காந்துருக்காளா? பர்க்கம்மா இங்கே வெளியே போய்ட்டுருக்கா. இவளோட பொண்ணால் தான் இப்போ பிரச்சனை. அந்த காம்பவுண்டில், பின்னாடி வீடு காம்பவுண்டில் அங்கே போய் உட்காடுறான்ட்டு அவங்க ஜன்னலில். மோஸ்ட்லி அவங்க இது பண்ணுறதில்ல ஃப்ரெண்ட்ஸ். இங்கே இதை எதிர்க்க காலி இடத்துல தான் போவாங்க. அவள் ஒருத்தி போகிறா, அதுவே ஒரு பிரச்சனையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். என்ன பண்ணுறது சொல்லுங்கள்? நம்மளுக்கும் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் அதையும் தாண்டி இதுங்களை வளர்க்கணுன்னு நினைக்கிறோம். எப்படின்னு ஒன்றுமே புரியல ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ எடுக்கிறதுக்கே உண்மையாக சொல்கிறேன், 10-15 நாளாகவே மனக்குழப்பமாகவே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வீடு பார்த்து மாற வேண்டிய சூழ்நிலைகள் இருக்குது. இவங்களெல்லாம் என்ன பண்ணுறது ஒன்றுமே புரியல ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ப்ரேயர் பண்ணுங்கள். ஏதோ உங்கள்கிட்டலாம் சொல்லணும்னு தோணுச்சு. இதே மாதிரி நல்லா கிடைக்கணும். இன்றைக்கி சுற்றி வீடே இல்லைனாலும் டப்பாவை தள்ளுறான் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் வாயாடுறான் பாருங்கள். வெளியே உடனுமா அதை போய் செனைச்சிக்கிட்டு வர்றதுக்கு பார்க்குறான் ஃப்ரெண்ட்ஸ். அவனுக்கு இவ்வளோ நல்லாயிடுச்சு, இன்னும் கொஞ்சம் நல்லாயிடுச்சுன்னா வெளியே விட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், துவா செய்யுங்க.